எருமை, இதுல என்ன உனக்கு பெருமை? குடிகார பத்தி இதுல வர பாட்டு, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா கண்ணு பாக்கிறதுக்கு பண்ணி குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு கண்ணு குட்டினான்னு பாட்டு வேற. இல்ல ஒரு பிறந்துச்சு என்ன கேட்போம், பையனா பொண்ணா அப்படின்னு கேட்போம். ஆனா இன்னைக்கு என்ன கேட்கிறோம், நார்மலா இல்ல சிசேரியனான்னு கேட்கிறோம். இப்பெல்லாம் என்ன தெரியுமாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க வீட்டுக்கு வராம போறீங்களே அப்படின்னு கோச்சிக்கிட்டதெல்லாம் அந்த காலம்ங்க. இவ்வளோ தூரம் ஆன்லைன் வந்துட்ட லைக் போடாம போறேன்னு சொல்றது தாங்க இந்த காலம். அப்படியெல்லாம் இல்ல நடுவரவர்களே. ஒரு விஷயம் சொல்லவா, குடும்பம் அப்படின்னாலே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் நடுவரவர்களே. ஏன்னா இப்ப ஜல்லிக்கட்டு போச்சு, இப்போ இந்த பொங்கல் அப்போ ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த அண்ணன் வாய் வச்சு சும்மா இருக்கலாமா? மாட்டா அப்படி புடி, மாட்டா இப்படி புடின்னு இந்த அக்கா கோவம் வந்துச்சு. யோ இங்க வாய்ஸ் விடால் விடுறதுக்கு போய் ஜல்லிக்கட்டுல மாட்டாடலான்னு. அதுக்கு இந்த அண்ணன் சொன்னா, சும்மா ரெடி கட்டினதே என்னால அடக்க முடியல, கட்டாத்த நாயங்கடி அடக்குதுன்னு கேட்கிறேன். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அட்டகாசமான தலைப்பு. சரி, என்ன தலைப்பு? அதை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு உட்கார்ந்து இருந்தேன். ஆமா, மன நிறைவான காலம் அந்த காலமா இந்த காலமாமா? மன நிறைவான காலம் அந்த காலமா இந்த காலமா? உன்னைய பைத்தியன்னு திட்டிருக்காப்ல அந்த தம்பி. இருங்க வர அதுக்கு வர. மன நிறைவான காலம் அந்த காலமா இந்த காலமா? இதான தலைப்பு. இன்னத்துக்கு வந்து நீங்க ரெண்டு பேர் அம்மா பேச்சு பேசுனீங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை போல் இந்த காலத்தில் வாழ்ந்ததான் சார். அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை போல் இந்த காலத்தில் அந்த காலத்துல பேசுறவங்க எல்லாம் பேசிருப்பாங்க. அந்த காலத்துல பவுன் 10 ரூபா வித்துது, நீ என்ன வாங்கின? ஒண்ணும் வாங்கல. அந்த காலத்துல இதெல்லாம் இந்த நிலம்லாம் அப்படியே சும்மா 5000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, நீ என்ன வாங்கினியா? ஒன்னும் வாங்கல. ஒன்னும் வாங்கலவங்க. அதுதான் நடுவரவர்களே, நீங்க எவ்வளவு அழகா ஜம்முன்னு மஞ்சள் கலர் சட்டை போட்டு அழகா உட்கார்ந்திருக்கீங்க. வந்து அதுல இருந்து அந்த சார் நடுவரவர்களே நடுவர் நடுவுல உட்கார்ந்து நடுத்தருல உட்கார்ந்து உங்களை நம்பளா நடுத்தருல தான் உட்கார்ந்திருக்கணும். அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க எவ்வளவு அழகு, உங்களை பாராட்டணும் அப்படின்னு யாருக்கு தோணும் சார்? சரிவா. ஏன் தெரியுமா அவர் உங்களை வர்ணிக்கல? ஏன் வர்ணிக்கல தெரியுமா? அதான் ஏன் வர்ணிக்கல. ஒரு அழகால தான் இன்னொரு அழகா வர்ணிக்க முடியும். சூப்பர்மா, உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் பத்திரமா விடுறேன். நன்றி நடுவரவர்களே. நாங்க எப்படி தெரியுமா இந்த காலத்துல வர்ணிச்சோம்? ஏண்டா என்ன பிச்சைக்காரன்னு சொல்றதுல இன்னைக்கு உனக்கு பேமெண்டே கிடையாதுடா. நீங்க ஒரே பிச்சையாவே போயிருக்கு. ஊற்றுங்க நடுவரவர்களே. அந்த சார் வந்தார், அமுல் பேபி. அமுல் பேபி நான் சொல்ல மாட்டேன், நான் ஏன் சொல்லணும் அமுல் பேபி? அமுல் பேபி அங்கேயோ இருக்கு, விடுங்க. நடுவரவர்களே, இவர் வந்தார். ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சம் நிம்மதியான உதடு வலி. நான் எப்படி ஒன்னா கொஞ்சிட்டு போறேன், உனக்கு என்ன வந்துச்சு? அவ்வளவுதான் அந்த ஆளுக்கு தெரியும் பாட்டு. உதடு வலிக்க நான் கொஞ்சனா உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? அந்த தம்பி வந்தார், சோடா புட்டி. நீ என்ன வேணாலும் திட்டலாமா? திட்டு சகத்தகையா திட்ட. சோடா புட்டி வந்தார். குடிகாரர்களை பற்றி தப்பாக பேசாதீர்கள். குடிகாரன் ஒரு குழந்தைங்க, மேய்க்கிறது எருமை, இதுல என்ன உனக்கு பெருமை? குடிகார பத்தி இதுல வர பாட்டு, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா கண்ணு பாக்கிறதுக்கு பண்ணி குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு கண்ணு குட்டினான்னு பாட்டு வேற. இதுல வேற இன்னொரு வார்த்தை, அவன் ஃப்ரெண்டோட சட்டையை அவன் பொண்டாட்டி புடிச்சிட்டானா, நீ சிகரெட் புடிச்சதானா? சிகரெட் புடிச்சா உன்னை சட்டையை பிடிக்காம தூக்கி வச்சு கொஞ்சுவாங்கள, தம்பி நீ சிகரெட் புடிடி தங்கோ. இதெல்லாம் பேசிட்டு அந்த காலத்தில் வாழ்க்கை. நான் என்ன கேக்குறேன், இந்த காலத்துல சட்டையை பிடிக்க போறியோன்னு தான் பயந்துட்டு இருக்காம. நான்லாம் பிடிக்க மாட்டேன் நடுவரே, பக்கத்துல உட்கார்ந்திருப்பேன். நடுவரவர்களே ஒரு விஷயம் தான் என்னன்னா, இந்த காலத்துல வந்து எல்லாமே பிரச்சனையா இருக்கும். அந்த காலத்துல நல்லா வாழ்ந்தீங்க. அந்த காலத்துல நீ நல்லா வாழ்ந்து நல்லா சமுதாயத்தை கொடுத்தனா, இந்த காலத்துல நாங்க ஏன் கஷ்டப்பட போறோம்? நான் ஏன் கஷ்டப்படாம முதல்ல அதை யோசிங்க. இவங்க சொல்றாங்க சார், காதல் பாட்டு பண்ணாரு, சம்சாரம் என்பது வீணை. ஒரே வீணை எத்தனை காலத்துக்கு தான் வாசிச்சுன்னு இருப்பீங்க? நரம்பு அறந்து போயிடாது. நடுவரவர்களே, காதல் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு அழகான விஷயம் தெரியுமா? நீ பாடுமா. காதல் அப்படின்றது கெட்ட வார்த்தை அல்ல, அது இரு மனங்களை தொட்ட வார்த்தை. போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்ட வார்த்தை. எத்தனை எஃப்ஐஆர் போறாங்கன்னு தாரமங்கலம் எஸ்பி கேளு. நடுவர் நான் நல்ல காதலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இந்த காலத்துல காதல் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நடுவரவர்களே, ஒரு பொண்ணை வர்ணிக்கணும், எப்படி வர்ணிக்கணும் சார்? எப்படி வர்ணிக்கணும்? அந்த காலத்துல பொண்ணை வர்ணிச்சாங்க சார், கோலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம். இதெல்லாம் வாசிக்காதீங்க. அப்படியெல்லாம் வர்ணிச்சா யாருக்கு சார் புரியும்? இந்த காலத்து எங்க இளைஞர்கள் எவ்வளவு அழகா, இளைஞர்களுக்காக நீ வர்ணிமா ரெடியா நிக்கிறாங்க, அவங்க கை தட்டி ரசிக்கிறாங்க. இந்த காலத்துல எப்படி தெரியுமா
சார் ஒரு பொண்ணை வர்ணிக்கணும். ட்ரெண்டிங்கா நாங்க கொடுத்தோம் சார் பாட்டு. ஏன் கவாபு நீ ஏன் கரிக்கல நீ ஏன் தோஞ்சல நீ ஏன் ஏஞ்சல நீ எல்லாம் எடுத்துக்கொடு. சும்மா இருங்க கொஞ்ச நேரம். எங்க அவர்கிட்ட சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஏன்னா இன்னைக்கு காலம் மாறிடுச்சுங்க, மக்களுடைய ரசனை மாறிடுச்சு. ஏன்னா முன்ன காலத்துல ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னா என்ன கேட்போம்? பசங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறோம். இப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு, பட்டப்பின் சார்ஜர் இருக்கான்னு கேட்கிறோம். அவரை கூப்பிடுங்க. முதல்ல ஒரு காலத்துல குழந்தை வீட்டுல ஒரு பிறந்துச்சுன்னா என்ன கேட்போம்? பையனா பொண்ணா அப்படின்னு கேட்போம். ஆனா இன்னைக்கு என்ன கேட்கிறோம்? நார்மலா இல்ல சிசேரியனான்னு கேட்கிறோம். இப்பெல்லாம் என்ன தெரியுமாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க வீட்டுக்கு வராம போறீங்களே அப்படின்னு கோச்சிக்கிட்டதெல்லாம் அந்த காலம்ங்க. இவ்வளோ தூரம் ஆன்லைன் வந்துட்ட லைக் போடாம போறியன்னு சொல்றது தாங்க இந்த காலம். இன்னைக்கு காலம் மாறி போச்சுங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பாட்டு கொடுக்கணும். அந்த காலத்துல நம்ம புரட்சி தலைவர் ஆரம்பிச்சாருங்க, நான் ஆணையிட்டால் நோ 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 நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு நான் ஆரம்பிக்கும் போதுதான் சமுதாயத்துக்கு கருத்து சொன்னாங்க. நாங்க இல்லன்னா சொல்ல. ஆனா இந்த காலத்துல நான் ஆணையிட்டால்னு பாடினால கேட்க மாட்டாங்க சார். எப்படி தெரியுமா பாடணும்? அதே நானை வச்சு நாங்க இந்த காலத்துல பாடணும். நானை வச்சு நான் ரெடி. இதுவும் பாட்டு இதுவும் பாட்டு. அதான் சார் சொன்னேன், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பாடினா இப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. இது மாதிரி பாடுங்கன்னு சொல்ல வந்து எனக்கு புரட்சி தலைவர் ரொம்ப பிடிக்கும் சார். அதனால தப்பு சொல்ல மாட்டேன். இவங்க என்ன சொன்னாங்க, எல்லாத்துக்குமே எங்க கிட்ட பாட்டு இருக்கு. காதலி பிரிஞ்சு போயிட்டா ஒரு பாட்டு இருக்கு சார். வாழ்க்கை அப்படின்றதே அழகான ஒரு விஷயம் சார். ஏன்னா வாழ்க்கையில ஒரே ஒரு தத்துவம் தான் சார். ஒரு தத்துவம், டீல சக்கரை போட்டாலும் சக்கரையில டீ போட்டாலும் கரைய போறது என்னமோ சக்கரை தான். எப்படிமா இதெல்லாம்? எவ்வளவுதான் காக்கா கருப்பா இருந்தாலும் அது போடுற முட்டை வெள்ளையா தான் வரும். என்னதான் முட்டை வெள்ளையா இருந்தாலும் வெளியே வர்ற காக்கா கொஞ்சம் கருப்பா தான் வரும். நாங்களும் இந்த மாதிரி கேவலமா 4-5 வச்சிருப்போம். கேவலமாவா இருந்துச்சு? நடுவர் அவர்களே அதே மாதிரி வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்தாலும் ஓட போறது என்னமோ வாழ்க்கை தான். இதை விட சூப்பரா ஒன்று சொல்லவா? நீ எவ்வளவு பெரிய ஜவுளி கடை ஓனரா இருந்தாலும் அவருக்கு பிறக்கிற குழந்தை கூட அம்மனமா தான் பிறக்கும். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில ஒரு ஒரு தருணத்தையும் நம்ம சந்தோஷமா கொண்டாடணும் சார். இவங்க எல்லாத்துக்குமே பாட்டு கொடுத்துருக்கோம் நாங்க அந்த காலத்துலன்னு. நாங்க கொடுத்தோம் சார். ஒரு மாப்பிள்ளை வந்து உட்காந்துருக்காங்க, சொந்தக்காரங்க உட்காந்துருக்காங்க. பொண்ணு அப்படியே நடந்து வருது. அப்போ ஒரு பாட்டு வரணும். என்ன பாட்டு வரணும்? என்ன பாட்டு வரணும் சார்? நன்னா நனனே நன்னா யார் அவர்? சிவாஜி ராமன். நடுவர் அவர்களே ஒரு விஷயம் தாங்க, குடும்பம் அப்படின்னா குடும்பத்துல 1000 சண்டை வருது. இப்பெல்லாம் குடும்பத்துல இருக்க முடியுதா? குடும்பத்துல இருக்க முடியாது தம்பி. நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா குடும்பத்துக்குள்ள போவே முடியாது தம்பி. இதுல வேற ஒரு பாட்டு, ஒரே பாட்டுல வாழ்க்கை மாறிச்சாமா. ராஜா என்போர் மந்திரி என்போர். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? செஸ் விளையாட்டுலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி ராணி இல்லைன்னு சொன்னா அந்த ராஜாக்கு மதிப்பே இல்லை நடுவர். ஆமாமா. ஆனா செஸ் விளையாட்டுல ஒரு விஷயம் தெரியுமா? ராஜா ஒரு பக்கம் ஸ்டெப் தான் போவார், ராணி தான் எல்லா பக்கம் போகும். உண்மைதானே? அதுல விலங்கா இருக்கிற யானை இருக்குல்ல, விலங்கா இருக்க யானை அது கூட நேரா தான் போகும். அதுலதான் மந்திரி குறுக்க போவார். ராணி எல்லா பக்கமும் போவாங்க. ஏன் ராஜாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ராணி போறாங்க. தப்பா சொல்லக்கூடாது. எல்லா பக்கம் போய் உத வாங்கிட்டு வரும். அப்படியெல்லாம் இல்ல நடுவர் அவர்களே. ஒரு விஷயம் சொல்லவா? குடும்பம் அப்படின்னாலே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் நடுவர் அவர்களே. ஏன்னா இப்ப ஜல்லிக்கட்டு போச்சு. இப்போ இந்த பொங்கல் அப்போ ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த அண்ணன் வாய் வச்சுன்னு சும்மா இருக்கலாமா? மாட்டா அப்படி புடி மாட்டா இப்படி புடின்னு இந்த அக்கா கோவம் வந்துச்சு. யோ இங்க வாய்ஸ் விடால் விடுறதுக்கு போய் ஜல்லிக்கட்டுல மாட்டாடலான்னு. அதுக்கு இந்த அண்ணா சொன்னார், சும்மா ரெடி கட்டினதே என்னால அடக்க முடியல, கட்டாத்த நாயங்கடி அடக்குறதுன்னு கேக்குறேன். உண்மை தெரியுமா? இந்த ஜல்லிக்கட்டு கல்யாணமும் ஒண்ணு. எப்படி? இந்த மாட்டை வளர்த்தவன் என்னைக்குமே தப்பிச்சிருவான், அடக்க போறவன் தான் குத்துப்பட்டு சாவுறது. நடுவர் அவர்களே இப்படி எல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தா என்ன பாட்டு போடணும்? என்ன பாட்டு போடணும்? அவங்க பாட்டு போடணும். அவங்க வாழ்க்கை என்னும் மூடம் வழங்குகின்ற பாட்டு. இருக்கிற சண்டை
மிஸ் ஆயிடும் அது சார். அப்படியே பாடினாங்க கேபிஎஸ். அப்படிதான் வாழ்க்கை என்னும் ஓட்டமாமே. நான் அப்படிதான் பாடுவேன். நான் அப்படிதான் பாடுவேன். அப்படி பொண்டாட்டி கோவமா இருக்கும்போது அவளை சமாதானப்படுத்தும் சார். என்ன வாங்கி தரணும் தெரியுமா? அவங்க ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? சேல ஒரு முந்தி வச்ச சேல ஒரு முத்து ஒரு மச்சான். சரியா போச்சு. சரியா போச்சு. நடுவர் அவர்களே ஒரு விஷயம் தாங்க. அத சொல்லி நிறைய செய். அப்படியே சொல்றீங்க? சரி ஓகே. அந்த காலத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்கங்க. கிடைச்சத வச்சு சந்தோஷப்படு. அதுதான் வாழ்க்கை. கிடைக்காத விஷயத்தை எண்ணி ஆசைப்படாத, கனவு காணாத அப்படின்னு நம்மள அடக்கி அடக்கி வச்சு வாழ்ந்ததாங்க அந்த காலம். ஆனா இந்த காலத்துல என்ன நம்ம சொன்னாங்க, எந்த விஷயம் உன்னால அடைய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அந்த விஷயத்தை ஜெயிச்சு காமி. கிடைக்க முடியாத விஷயத்துக்கு நீ போராடி ஜெயிச்சு காமி. ஏன்னா அந்த காலத்துல இருக்கவங்கள சொல்ற ஒரே விஷயம் அதுதாங்க. ஏன் கிடைக்காதுன்னு தெரிக்கிற போது எதுக்கு ஆசைப்படுறேன்னு கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், சாவ போறோம்னு தெரிஞ்சு வாழறது இல்ல. அதே மாதிரிதான் நடுவர். ஏன்னா வாழ்க்கையில பிரச்சனை அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. நிறைவா நான் எப்படி சொல்லி முடிக்கிறேன். அதான் நல்லது. நல்லதா பரவாயில்ல. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில 1000 பேர் 1000 சொல்லுவான் சார். 1000 பேர் 1000 சொல்லுவான். பேசிட்டே இருக்கும்போது செல்ஃபி கூட எடுப்பான். எவ்வளவுலாம் பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்ம எப்படி தெரியுமா சார் வாழணும்? எப்படி தெரியுமா சார் வாழணும்? எப்படி தெரியுமா? அததான் சொல்லி தொலைய. வாழ்க்கையில வாழணும்னா எப்படி தெரியுமா சார் வாழணும்? ஒருத்தன் நம்மள குழியில தள்ளனாலும் 3 பேர் நம்மள குழியில தள்ளனாலும் சரி இட்லி மாதிரி வாழணும் சார். இட்லி மாதிரி வாழணும். ஆமா நடுவர். ஏன் தெரியுமா இட்லி மாதிரி? ஒருத்தர் 1 2 3 பேர் நம்மள குழியில தள்ளனாலும் சும்மா கும்முன்னு எழுந்து நிக்கணும் சார் வாழ்க்கையில. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி மனநிறைவான வாழ்க்கை அந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன். அதெல்லாம் சரிதான், மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா. ஆமா சித்தப்பா, காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய், படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஸ் வர ஃப்ரீ. இப்போ நான் சாதாரண பெண் இல்ல, புதுமை பெண். நாங்க மட்டும் என்ன, இப்போ பசங்களுக்கும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.